So, good morning to all. Welcome back. Now, உங்க professor from the dark heaven. ஸோ நான் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் ஆயிரும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த லெவல்ஸ் நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இங்கே நான் ப்ரொவைட் பண்ணுறது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். என்னென்னா நான் இங்கே லெவல்ஸ் கொடுக்குறேன். அந்த லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த லெவல்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அக்யூரசி உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லைனா சப்ஸ்கிரைபர் வேண்டாம். ஓகே, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வேண்டாம். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். ஓகே, பட் ஆனால் ஒரு வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பி அ டிசிப்ளின்டு ட்ரேடர். ஓகே, ஸோ நான் சொன்ன லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் பியூர் அண்ட் பியூர்லி மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வாங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம லெவல்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ தட் நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு வாட்டி மார்க்கெட் உங்களை கூப்பிடுவோம் உங்களுக்கு வந்து வாங்க என்ன பை பண்ணுங்கள், நான் பிரேக் அவுட் கொடுக்குறேன், பை பண்ணுங்கள், அவசரப்பட்டு போகாதீங்க. ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது. இது தவிர நம்ம கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ இஷ்யூஸ், நீங்கள் நம்ம லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ரைட்? ஏன்னா இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதில் கற்றுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரிஸ்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது உங்கள் கேபிட்டலில் வைப் அவுட் பண்ணிட்டு போயிடும். இதில் இந்த டவுட்டும் வச்சுக்காதீங்க. டன். ஸோ கம்மிங் பேக் டு அவர் டுடேஸ் அனாலிசிஸ். நம்ம டெய்லி அனாலிசிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மணி. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல, எனக்கு டிமோட்டிவேட் ஆகிறேன். நான் முதலே சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணல, நோ மோட்டிவேஷன். நான் எதுவுமே நான் இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ ஹவவர் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட அனாலிசிஸ் கொடுக்குறேன். டக்குன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ரைட்? ஸோ மேலே இருக்க லெவல் பார்த்துக்கோங்க. இட் இஸ் 52, 852 அண்ட் 52760. ஸோ இது மேலே இருக்க பாக்ஸ் ஜோன். ஓகே, இது நோ ட்ரேட் ஜோன். என்ன ட்ரேட்? நோ ட்ரேட். இந்த இடம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சுன்னா, பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். என்னோட கேப் அப் எதுக்கு மேலே இருக்கணும்? இதுக்கு மேலே, இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கணும். மார்க்கெட் அப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். நீங்கள் கால் செட் போகலாம். கால் செட் போனீங்கன்னா இந்த டார்கெட் வரும். இது என்ன டார்கெட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திஸ் இஸ் 53192. ஓகே, 53192. இது வந்து சி செட் போகணும். ஓகே, இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதோட மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நீங்கள் கால் செட் போகலாம். 53192 டார்கெட்டுக்கு நீங்கள் தாராளமாக கால் செட் போகலாம். டன். எனி டவுட்? 852 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 53192. ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 1. இது நடக்க இன்னைக்கு இப்படி நடந்தால் நீங்கள் இது பண்ணணும். நிறைய பேர் சொன்னாங்க, சார் சினாரியோஸ் அவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சினாரியோ என்ன சொல்லியிருக்கேன்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். வெரி 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 சிம்பிளான ஒரு லாஜிக்கில் சொல்கிறேன். மார்க்கெட் உங்களுக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் கால் சைட் போகலாம். எதில் சொல்லியிருக்கேன்? நம்பர் 1 அது சொல்லியிருக்கேன். நம்பர் 1 பாயிண்ட்டில் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் சைட் போகலாம். அவ்வளோதான். இதில் என்ன டவுட்டு? இதெல்லாம் சொல்ல எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சார் சினாரியோ புரிய மாட்டேங்குது, இப்போ 5-6 சினாரியோ சொல்கிறீங்க. சார் சினாரியோ 5-6 சொல்கிறேன் சார், ஆனால் சினாரியோ 5-6ன்றது 5-6 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அதை வச்சு தானே சினாரியோ டிசைட் ஆகும். மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு, அப்போ எதில் வந்துருச்சு? 1ல் வந்துச்சு. 1ல் என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு மேலே கால் செட் போங்க. அப்போ கால் செட் போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சினாரியோ என்ன டவுட்டு? ஓகே, ஃபைன். வாங்க இப்போ அடுத்த 2 செகண்ட் பார்க்கும். சப்போஸ் இனி மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் ஆயிட்டு இதுக்கு மேலே போயிட்டு இதை பிரேக் ஆகாமல் இங்கே டான்ஸ் ஆடுது. அப்போ என்ன ஆகும்? இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். எப்போ இது இந்த இடத்துல உள்ளே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ, சஸ்டெயின் ஆன அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தனா நீங்கள் புட் சைட் போங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 52663 வரும். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வரும். இங்கே டான்ஸ் ஆடும். இங்கே இது பண்ணிவிட்டு இந்த இடம் வரும். 52574 வரும். நல்லா சொல்கிற மாதிரி 52574. இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு இதை உடைச்சதுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு 52350 திரும்ப டார்கெட் வரும். 52350. ஓகே,
இந்த டார்கெட் வரும். ஸோ திஸ் இஸ் நம்பர் 2. அவ்வளோதான், சிம்பிள். புட் சைடு போகணும், ரைட்? கம்மிங் பேக் டு தேர்ட். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட்டில், ரைட்? என்னாச்சு, இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் மார்க்கெட்டில்? இந்த லெவல் ரொம்ப சப்போர்ட், நல்ல முக்கியமான சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் வந்துட்டு திரும்பி மார்க்கெட் கால் சைட் போகும். ஸோ கால் சைட் போச்சுன்னா சேம் டார்கெட் 52,579 இந்த டார்கெட் வரும். இந்த டார்கெட் வந்த அப்புறம் கொஞ்சம் போட்டு இங்கே ரிவர்சல் ஆகும். சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 52,663யும் நம்மளோட மேலே இருக்க லெவல் 52,760 வரைக்கும் டார்கெட் வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிற ஒன்று நோட் பண்ணி எழுதிட்டு செய்யுங்க. எழுதாமல் செஞ்சீங்க மறந்துடுவீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் சொன்னதை வச்சு தான் சொன்ன வச்சு செய்கிற விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து நோட் பண்ணி கண்ணு முன்னாடி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதுதான் சொன்னது, இந்த இதில் இது மாதிரி போச்சுன்னா சிஇ, இதுக்கு மேலே போச்சுன்னா பிஇ, இது கீழே போச்சுன்னா புட்டு, இது கீழே போச்சுன்னா கால், இப்படிலாம் கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன். டன். ஓகே, நோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் நடந்துருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் நடந்துருச்சு. ஓகே, எப்போ இது 161க்கு கீழே போச்சுன்னா நார்மலாக புட் சைட் போயிடும். திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டில் எப்போ இந்த லெவல் பிரேக் ஆகுதோ, இது பிரேக் ஆச்சுன்னா, பிரேக் ஆகி கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா புட் சைட் போயிடும். 236 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் டார்கெட் 52,161 வரும். ஓகே, டன். 52,161 வந்துடும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், டவுன் சைடில் இதையும் பிரேக் ஆச்சுன்னா டார்கெட் 51,758. 51,758. இது வரைக்கும் உங்களுக்கு நான் டவுன் சைட் டார்கெட் நான் கொடுக்குறேன். டன். கிளியர்? எனி டவுட்? ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு எல்லா சினாரியும் சொல்லிட்டேன். முக்கியமான இன்னும் ஒன்று, சப்போஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி மார்க்கெட் இதே இடத்துல ஃப்ளாட் ஓப்பன், மார்க்கெட் இப்படி ஃப்ளாட்டாக வரும், மேலே போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு புட்டு திரும்ப வந்துடும். திரும்ப வந்துச்சுன்னா அதே சேம் டார்கெட் 350, 236. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் 663க்கு மேலே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகும். இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் போகிற மாதிரி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப் சைடு போயிட்டு திரும்ப இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சடன்னு டக்குன்னு ஃபால் ஆயிரும். பத்திரமா இருங்க, அவசரப்படாதீங்க. டன். ஓகே, ஸோ என்னோட இதை நான் உங்களுக்கு வியூவை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சினாரியோஸை நோட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிஃப்டியோட சினாரியோஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டியும் சேம் பாக்ஸ் சினாரியோ எழுதிக்கோங்க. சேம் டு சேம் சினாரியோ தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறது வந்து 24,239, அது 24,240ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,204. இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல நீங்கள் போனால் ட்ரேடு பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் மார்க்கெட் மேலே போகும். டார்கெட் வந்து இது பாருங்கள் 24,24346, 24,346. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, கேப் அப் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்ப ஃபால் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் 164, 144 இதெல்லாம் வரும். 24, 164, 144 திரும்ப வந்துட்டு மேக்ஸிமம் 141 வரும். 141 வந்து திரும்ப பவுன்ஸ் ஆகும். நான் திரும்ப சொல்கிறேன், 141 திரும்ப பவுன்ஸ் ஆகும். இதுக்கு மேலேயே கூட மார்க்கெட் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சதுன்னா மட்டும்தான் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். எந்த இடம்? டவுன் சைட் லெவல். டவுன் சைட் லெவல் என்ன? 24,051 அண்ட் 24,031. ஸோ இது உடைச்சதுன்னா நல்ல மூவ்ஸ் இருக்கும், டைரெக்டாக இங்கே வந்துடும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் புட் சைட் போகணும். மேலே இருந்தால் கால், இது மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் புட்டு. டன். இது டவுட். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடம் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இந்த லெவல் முக்கியமான லெவல். இந்த இடம் சஸ்டெயின் ஆகும். இந்த இடம் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் கால் சைட் போகும். திரும்ப இந்த 144 திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணும். ஓகே, 144 போகும், ஒரு பவுன்ஸ் எடுக்கும், திரும்ப இது பிரேக் ஆகணும். இந்த லெவலில் பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போய் நம்மளோட இந்த அப்சைட் பாக்ஸ் டார்கெட்டை டச் பண்ணும். இல்லைனா அப்சைட் பாக்ஸ் டார்கெட் டச் பண்ணாது. ஓகே, அப்சைட் பாக்ஸ் டார்கெட் 204 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும். இல்லைனா இதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டினியூஸ் 3-4 இது இருக்குது இங்கே. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
3-4 லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டம் தான். புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டுட்? ஓகே, கிளியர். லாஸ்ட் சினாரியோ வாங்க பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுங்க பாருங்க. மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக இருக்குது இன்னைக்கு. ஓகே, உடனே கொடுக்கணும் போயிட்டு கால் சைடு போயிடுறேன். கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேலே போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு புட் சைடு வந்துடும். ஓகே, உங்களை ட்ராப் பண்ணிடும். திரும்பவும் சொல்கிறேன், ரைட்? கால் சைடு, பியூர் கால் சைடு, வெறும் உங்களுக்கு கால் மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு மேலே போனால் மட்டும் போங்க, இல்லைனா போகாதீங்க. நடுவில் எங்கே போனாலும் ட்ராப் தான். கால் போகிற மாதிரி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ஃபால் ஆயிரும். முதலே சொல்லிட்டேன். டன், கிளியர். கிளியர் சினாரியோ. அனதர் ஒன், நல்லா வாங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சு, இல்லை இது எந்த இடத்துல எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இது கீழே பிரேக் ஆகுது, 23,991 கீழே பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் தான் பியூர் புட் வந்துடும். என்னது? பியூர் புட் சைடு. டவுன் சைட் பாக்ஸ் நீங்கள் எழுதலைன்னா எழுதிக்கோங்க. திரும்ப சொல்லிட்டேன். டவுன் சைட் பாக்ஸ் 24,051, 24,031. ஓகே, ஸோ 24,991 கீழே போச்சுன்னா தான் உங்களுக்கு புட்டு வரும். அது வரைக்கும் வராது. ஓகேவா? வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் ஆனது டவுன் சைடில் பாருங்கள் 721 வரைக்கும் இருக்குது. போயிட்டு திரும்ப கீழே ஃபாலோ ஆகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது கீழே போனால் புட், இதுக்கு மேலே போனால் சி. நடுவில் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரும். ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது. ஸோ உங்கள் ட்ரேடு வெறும் கேரி பண்ணுற, சேஃபாக ட்ரேட் பண்ணுற கேரி பண்ணுற இடம் இந்த 2 இடம் தான். நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லைனா உங்களுக்கு ரிஸ்கில் போய் முடியும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் போகலாம், பாக்ஸ் வரைக்கும், அதாவது நம்ம நோ ட்ரேடு ஜோன் வரைக்கும். டன். அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது போகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு ட்ரேடு ஜோன் வந்து இதுதான். ட்ரேடு இது, இந்த ஜோனும் ட்ரேடு ஜோன், இந்த ஜோனும் ட்ரேடு ஜோன். உங்கள் ட்ராப் ஜோன்ன்றது இந்த ட்ராப் இங்கே தான் நடக்கும். இந்த இடம் ட்ராப் நடக்கும். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும். அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால், நான் திரும்ப சொல்லி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். கீழே வந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இது டவுன் சைடு வரைக்கும் டார்கெட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ப்ளீஸ் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பெரிய லாஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நம்ம கோர்ஸ் நிறைய விஷயம் நம்ம சொல்லித்தர போகிறோம். இட் வில் கோயிங் டு ஃபென்டாஸ்டிக் செஷன். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி மை லாஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க சார், எனக்கு நம்ம வந்து வியூஸ் வந்த அப்புறம், நிறைய வியூஸ் வந்த அப்புறம், நல்ல இது அது பேர் என்ன சொல்லுது உங்களுக்கு, கமெண்ட்ஸ் வந்த அப்புறம், மேபி இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். டெஃபினெட்லி இட் வில் கோயிங் டு பிளாஸ்டிங் ஸ்டேஜ் வரும் ஒரு நாளைக்கு. ஓகே, தட் டைம் உங்களுக்கு நான் ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸாக தான் இருக்கும். அந்த டைம் வந்து என்கிட்ட கேட்குறீங்க சார், அந்த மாதிரி அப்போ போட்டிங்க சார், இந்த மாதிரி இப்போ போட்டிங்க சார், அப்போ உங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட் இருக்குது சார். இப்போ பேமெண்ட் வச்சு பேசாதீங்க. மார்க்கெட் கொடுக்கும்போது என்றைக்கு நீங்கள் யோசிக்காமல் கொடுத்துட்ருக்கீங்க. மாதத்தில் மார்க்கெட் லாஸ் எடுக்கிறீங்களா? யாராவது இன்றைக்கி 1000 ரூபா 1500 லாஸ் முடிச்சிருக்கீங்களா? இல்லையே. 10,000 15,000 சும்மாவே கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க. இதுதான் உங்கள் மென்டாலிட்டி, சைக்காலஜி சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கோங்க. ஓகே, நான் எவ்வளோ விஷயம் இந்த இதில் கற்றுத்தரேன், ஃப்ரீயாகவும் லெவல்ஸ் கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டெஃபினட்டாக நான் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல்லாக எஜுகேட் ஆன அப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்காதீங்க. லாஸ் எல்லாம் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கும். ஆனால் வந்து அந்த டைம் மார்க்கெட்டில் போயிட்டு மார்க்கெட் நான் லாஸ் எடுத்துட்டேன், அந்த விஷயம் எனக்கு விட்டுரு, எனக்கு கம்மி பண்ணிக்க அப்படின்னு நம்ம போய் மார்க்கெட்டில் கேட்க போகிறது இல்லை. ஆனால் படிக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப யோசிப்போம். அது பேசிக் நம்மளோட மென்டாலிட்டி. அதை நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அவங்களுக்கெல்லாம் நம்ம லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணுங்கள், என்ன டாபிக் நம்ம எடுக்க போகிறோன்னு தெரியும். ஸோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. That's all about my view. All the best. Take care. Bye-bye and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, bye from your professor.